வடசென்னை வளர்ந்த சென்னையாக இருக்கும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வடசென்னையில் நிறைவேற்றப்படும் திட்டப் பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு செய்தார். அவருக்கு திட்டப்பணிகள் நிலை குறித்து அதிகாரிகள் விளக்கமளித்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், வடசென்னை வளர்ந்த சென்னையாக இருக்கும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன என்றும், ஒவ்வொரு வளர்ச்சி திட்டப் பணிகளையும் துணை முதலமைச்சரும் அமைச்சர்களும் ஆய்வு செய்கிறார்கள் என்று கூறினார். சட்டம் ஒழுங்கு தொடர்பாக வேண்டுமென்றே குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் என்று கூறிய முதலமைச்சர், அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நடக்கும் சில சம்பவங்களை பெரிதுபடுத்துகின்றனர் என்றும், சட்டம் ஒழுங்கு இங்கு சிறப்பாக இருப்பதால் தான் வெளிநாட்டு முதலீடுகள் வந்து கொண்டிருக்கின்றன என்று தெரிவித்தார். அதில் குறிப்பாக வட சென்னைக்கு சட்டமன்றத்தில் ஏற்கனவே 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வட சென்னை வளர்ச்சி திட்டத்துக்காக ஒதுக்கி ஒரு அறிவிப்பு வெளியிட்டேன். ஆனால் அந்த 1000 கோடியை தாண்டி பல்வேறு துறைகளுடைய ஒத்துழைப்போடு கிட்டத்தட்ட 6350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் எல்லாம் தொடங்கப்பட்டிருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. மொத்த பணிகளை பொறுத்தவரைக்கும் 252 பணிகள். அந்த 252 பணிகளில் 30 பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு முழுமையாக. 166 பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. விரைவில் இந்த பணிகள் முடிவடைய இருக்கு. வட சென்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வளர்ந்த சென்னையாக நிச்சயமாக ஓராண்டு காலத்திற்குள் உருவாகும் என்று நான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், ஒவ்வொரு விவகாரத்திலும் அரசுக்கு எதிராகத்தான் ஆளுநர் செயல்படுகிறார் என்றும், ஆளுநரின் செயல்பாடுகள் அரசுக்கு சிறப்பு சேர்ப்பதால் அவை அப்படியே செயல்பட வேண்டும் எனவும் கூறினார். பெரியாரை மரியாதை குறைவாக பேசுபவர்களுக்கு தாங்கள் மரியாதை கொடுக்க விரும்பவில்லை என்று கூறிய முதலமைச்சர், பெரியார் தலைவருக்கெல்லாம் தலைவர் என்று கூறினார். பெரியாரை விமர்சிப்பவர்களை எல்லாம் தாங்கள் பொருட்படுத்துவதே இல்லை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். எல்லா பிரச்சனையிலையும் அரசுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறாரு. அது எங்களுக்கு நல்லதா இருக்கு. தொடர்ந்து அதை செய்யணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதை செய்யதான் எங்களுக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கு வேகம் வருது. அவருடைய போக்கு இந்த ஆட்சிக்கு சிறப்பாக தான் சேர்க்குது. அதனால தொடர்ந்து செய்யட்டும். பெரியாரை மரியாதை குறைவாக பேசப்படுவதற்குலாம் நான் மரியாதை கொடுக்க தயாராக இல்லை. ஏன்னா பெரியார் தான் எங்களுடைய தலைவர். எங்க தலைவர்களுக்கு எல்லாம் தலைவர் அவர் தான். அதனால அதை நான் பெருசுபடுத்தல, பொருட்படுத்த தயாரில்லை.